ஆச்சி சத்து மாவு. ஆச்சி சத்து மாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். மருத்துவ துறையை பொறுத்த வரைக்கும் பெரிய சமுத்திரம் அப்படின்னே சொல்லலாம். பேசும் தலைமை நிகழ்ச்சியில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையாக எடுத்து அந்த துறையில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த மருத்துவர்களின் அனுபவங்களை நம்ம கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் அறுவை சிகிச்சை துறையில் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மருத்துவரை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். அவரை பற்றிய ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். இந்தியாவில் தலைசிறந்த மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்றாக கருதப்படும் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சை பிரிவின் துறைத் தலைவராக பொறுப்பு வகிக்கிறார் டாக்டர் பாலாஜி சிங். மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பை முடித்த டாக்டர் பாலாஜி சிங் அதன் பின்பு மங்களூர் பல்கலைக்கழகத்தில் பொது அறுவை சிகிச்சையில் சிறப்பு பட்டத்தை பெற்றுள்ளார். மருத்துவ படிப்பை முடித்த பின்பு தனது மருத்துவ பயணம் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்துதான் தொடங்கியது என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடும் இந்த அறுவை சிகிச்சை துறையின் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் தற்போது பல உயரிய பொறுப்புகளை வகித்து வருகிறார். பொது மற்றும் லாப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சையில் நிபுணராக விளங்கும் டாக்டர் பாலாஜி சிங் சவாலான பல அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ளார். தேசிய மற்றும் சர்வதேச பத்திரிகைகளில் பல ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டுள்ள இந்த அறுவை சிகிச்சை துறையின் அரசர் முனைவர் பட்டம் பெற்ற பல மருத்துவ மாணவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியுள்ளார். இங்கிலாந்தில் உள்ள ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அமைப்பில் உறுப்பினராக இருப்பதை பெருமிதமாக சொல்லும் டாக்டர் பாலாஜி சிங் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியின் அறுவை சிகிச்சை துறையில் துறைத் தலைவராக தான் கொண்டு வந்த வியத்தகு மாற்றங்கள் குறித்தும் கொரோனா தடுப்பூசி ஆய்வில் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி செய்து வரும் பங்களிப்புகள் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார். இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, முன்னோட்டத்திலேயே நீங்க பார்த்திருக்கலாம், ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜிக்கல் அதில் துறை தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் பாலாஜி சிங் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க. அறுவை சிகிச்சை துறையில் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த மருத்துவரை, அந்த அனுபவங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, அறுவை சிகிச்சை துறையின் அரசரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நிறைய உங்கள் துறை சார்ந்த அனுபவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிட் பெருந்தொற்று காலம் எப்படி இருக்குது, அது எவ்வளவு சவாலை தந்துட்டு இருக்கு டாக்டர்? சார் டெஃபினட்டாக ஒரு பெரிய சவால் தான் சார். எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் அட்மிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மே மாதத்துலேருந்தே நாங்கள் அட்மிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தனி பிளாக் வச்சுருக்கோம், கோவிட் பிளாக்னு. ஒரு 250 பெட்டட் செப்பரேட் ஹாஸ்பிட்டல் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் டாக்டர்ஸு, எம்ப்ளாயீஸு எல்லாத்தையும் வச்சு ஒரு தனி பிளாக் ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் எல்லாமே சீனியர் ஃபிசிஷியன்ஸ் ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஃபுல் ப்ரொடெக்ஷனோட பேஷண்ட்டை தொட்டு பேசி பழகி, ஸோ இட் கிவ்ஸ் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்தே பார்த்துட்டெல்லாம் போனாக்கா ஒரு மாதிரி பேஷண்ட்டுக்கு அவ்வளோ ஃபீல் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் வாஸ் ஃபங்க்ஷனல். மைனஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கோம், எல்லா பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எந்த எமர்ஜென்சியும் நெக்லெக்ட் பண்ணலை, எல்லா எமர்ஜென்சிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கோவிட் காலம் அப்போ அரசே அறிவிப்பெல்லாம் செய்வதற்கு முன்பாகவே நான் கேள்விப்பட்டேன், ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களுக்கெல்லாம் விடுப்பு விடுத்ததா நடவடிக்கை. ஆமாம் சார், எங்கள் சான்சலர் ஒரு நாள் கூப்பிட்டாரு, நான் டீன் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை கூப்பிட்டாரு. பாலாஜி என்ன அப்படின்னாரு, இல்லை சார் இது மாதிரி நம்ம காலேஜ் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நீட்டுக்கு பிறகு நிறையா நார்த் இந்தியன்ஸ் அதெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இப்போது நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி வந்தாக்க நமக்கு கஷ்டமாக இருக்குமே சார். இல்லை யாரையும் வர வேண்டாம்னு சொல்லி இமீடியட்டாக மெயில் அனுப்பு, யாரும் வர வேண்டாம், we are closing down the college till further notice. அன்னைக்கே உடனே we sent a mail to everyone saying that don't come. பார்த்து நாங்கள் சொல்லி 3வது நாள் government took a call saying that all colleges and schools should be closed and it's going on like that. We started online classes. So we have different faculty here, medical college தவிர டென்டல், ஃபிசியோதெரப்பி எல்லாமே இருக்காங்க. எல்லாத்துக்குமே சொல்லிட்டோம், டோன்ட் மிஸ் அவுட் த கிளாஸஸ். ஆன்லைன் கிளாஸஸ்க்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமோ பண்ணுங்கள். எஜுகேஷன் யூனிட்டில் ஒரு இடம் வச்சுருக்கோம், அங்கே யூ கேன் கோ அண்ட் டேக் போயிட்டு இந்த கிளாஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு யூ கேன் டேக் அ கிளாஸ். இட் கேன் பி வீடியோகிராஃப்ட் அண்ட் சென்ட்.
and it also can be stored for later use. இன்னொன்று விஷயம், இந்த பெருந்தொற்று காலத்தில் வந்து நீங்கள் முன்பே தொடக்க காலத்திலே வந்து எல்லாருக்கும் இங்க இருக்கிற இந்த கேம்பஸ் வளாகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கபஸ்வர ஆமாம், அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார். எங்கள் சான்சலர் என்ன பண்ணாரு, ஒரு பாக்கெட் மருந்து அனுப்பி இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்ல ஆன்டிவைரல் எஃபெக்ட் இருக்கு, நீங்கள் கொடுங்கன்னாங்க. சரின்னு நான் என்ன பண்ணேன், ஒரு இங்கே வந்து வி ஹேவ் அ வெரி பிக் ரிசர்ச் விங். அந்த ரிசர்ச் விங்கில் ஒரு கெமிஸ்ட் லக்ஷ்மி நாராயணன் ஒருத்தர் வர வச்சு வண்டி அனுப்பினேன். அப்போ வண்டியே கிடையாது, நான் வண்டி அனுப்பி அவரை வர வச்சு இ கேம் இயர், இ டுக் த மெடிசன், ஃபுல்லாக அனலைஸ் பண்ணார். அனலைஸ் பண்ணிட்டு 4 hours it took for him. அனலைஸ் பண்ணிட்டு, டாக்டர் இட் ஹாஸ் ஆன்டிவைரல் எஃபெக்ட், நம்பர் 2 இட் இஸ் நான் டாக்ஸிக் அண்ட் நான் மெட்டாலிக், ஸோ இட் இஸ் சேஃப். பேஷண்ட்ஸு, டாக்டர்ஸு, ஒர்க்கர்ஸ், ஓவர் இஸ் தேர், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொடுத்த பிறகு தான் இப்போ இது மாதிரி ஒரு அனலைசிஸ் எல்லாம் பண்ணோம், செஞ்சோம், எல்லாம் சேஃபாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன பிறகு தான் கவர்மெண்ட் ஸ்டார்டட் இட். ஓகே, கவர்மெண்ட் ஸ்டார்டட் டிஸ்ட்ரிபியூட்டிங் டு அதர்ஸ். இன்னும் முக்கியமான விஷயம் டாக்டர் வந்து பலருமே கபஸ்வர குடிநீரை கொடுத்த போது அனுபவத்தில் கொடுக்குறாங்க, சித்த மருத்துவத்துல எல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் வந்து இன்னும் இது ஆய்வெல்லாம் செய்யாம ஒரு அனுபவத்தில் தான் கொடுக்குறாங்க அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன், நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நீங்க ரிசர்ச் பண்ணதான் ரிசர்ச் பண்ணுவேன் சார். இன்ஃபேக்ட் டு பி ஃப்ராங்க் வித் யூ, ரொம்ப கசக்கும். அப்புறம் எங்கள் சார் சொல்லி தான் அதில் கொஞ்சம் பனவெல்லமும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்ட பிறகு த டேஸ்ட் வாஸ் டிஃப்ரெண்ட், பட் எஃபிகசி வாஸ் சேம். இதில் இப்போ அலோபதி டாக்டர், இப்போ நவீன மருத்துவம் படித்தவங்கலாம் வந்து அவ்வளவு எளிதில் வந்து இந்த சித்த மருத்துவ முறைகள்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கோவிட் காலத்தில் வந்து ஒரு இன்க்ளூசிவாக எல்லாரும் கலெக்டிவாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இன்ஃபேக்ட் நம்ம வீரபாபு சாரும் பார்த்தீங்கன்னா அவரும் வராரு, வந்து பேஷண்ட்ஸை பார்க்குறாரு, ஓவர் இஸ் வில்லிங், அவங்களுக்கும் மெடிசன்ஸ் கொடுக்குறாரு, தே ஆர் கம்ஃபர்டபுள், வி ஆர் கெட்டிங் ஃபீட்பேக்ஸ், நல்லா தான் இருக்குங்கிறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய டாக்டர்ஸே எடுத்தாங்க. இன்னொன்று டாக்டர் வந்து இப்போ இந்த தடுப்பூசி அப்படின்னு என்னதான் இருந்தாலும் எப்படா இந்த தடுப்பூசி வரும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக. அதுவும் தமிழ்நாட்டிலேயே வந்து சில ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டு இருக்கு, phase 1 phase 2 கட்டத்தை அடைஞ்சிருக்கும். ஆமாம் சார். அது உங்க மருத்துவக் கல்லூரி கூட பார்ட் ஆஃப் இட் அப்படி. ஆமாம் சார். பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக்கோட எம்டி இஸ் ஆர் ஸ்டூடெண்ட் ரேச்சஸ் எல்லாமே எங்கள்கிட்ட தான் எம்பிபிஎஸ் முடிச்சாரு, 2015 பாஸ் பண்ணாரு. ஐ கால் ஹிம், கான்டாக்ட் வச்சு பிடிச்சி பண்ணேன். சார் ஐசிஎம்ஆர் வந்து ஃபஸ்ட்டு phase 1 எப்போவுமே ஐசிஎம்ஆர் தான் பண்ணுவாங்க, phase 2 வி ஹேவ் அ சே சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு he assured, and phase 2 trial is given to us. So phase 2 intradermal, அது எப்படின்னா சார் 2 விதமாக போடலாம் தடுப்பூசி. ஒன்று மசில்ஸில் போடலாம் உள்ள, ஒன்று வந்து ஸ்கின்னுக்கு கீழே போடலாம், அது பேர் இன்ட்ராடர்மல்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ராடர்மல் ட்ரையல் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ எம்ஓஎல்லாம் சைன் ஆயிடுச்சு, we are going to start now. phase 1 phase 2 அப்படின்றது என்ன, இந்த தடுப்பூசி அந்த ஸ்டேஜை கொஞ்சம் phase 1னா சார் வெரி ஹெல்த்தி இண்டிவிஜுவல், அவங்களுக்கு என்ன கொடுத்து ரிஸ்கே வராது, அவனுக்கு கோவிட் வந்தாலும் ரிஸ்க் வராது, அது மாதிரி ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல் வித் நோ கோமாபிலிட்டிஸ் அதெல்லாம் எடுப்பாங்க. செலக்ட் பண்ணுற பாப்புலேஷன் வில் பி லெஸ், வில் பி 15 நம்பர், அது மாதிரி தான். வேற phase 2 இட் வில் லிட்டில் ப்ராடர் அண்ட் கொஞ்சம் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ், அதுவும் ஏஜ் கிரைட்டீரியா, அவங்களுக்கு வந்து கோவிட் வந்திருக்கக்கூடாது, ஆன்டிபாடி இருக்கக்கூடாது, ஆர்டிபிசிஆர் நெகட்டிவாக இருக்கணும், அப்படி ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் க்ரைட்டீரியாவில் phase 2 பண்ணுவாங்க. ஓகே. phase 3ங்கிறது எனி ஒன் ஃப்ரம் 18 years to 80 years வரைக்கும் எனி ஒன் கேன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிஷீல்டுங்கிறது சீரம் இன்ஸ்டியூட், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அஸ்ட்ராசெனிகா சேர்ந்து ராமச்சந்திராட்ட அந்த phase 3 ட்ரையல் கொடுத்துருக்காங்க. அந்த வேக்சின் பேர் கோவிஷீல்டு. கோவாக்சின் வந்து பாரத் பயோடெக், அது எங்க அலுவலகம், அது phase 2 ட்ரையல் பண்றோம். ஓகே. phase 3 வந்து கோவிஷீல்டு. இப்போ எதிர்பார்க்கலாம் டாக்டர், we are going to start the trial now. எங்களுக்கு எல்லா அப்ரூவல், எத்திக்கல் கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அண்ட் பிகாஸ் phase 1 and phase 2 was good, only then they have started phase 3ங்கிறது ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ we have accepted it. In fact Ramachandra and Madras Medical College, Rajiv Gandhi Hospital are the 2 hospitals in Tamil Nadu to do this trial. And obviously many volunteers have given. நிறைய டாக்டர்ஸே நான் வாலண்டியர் பண்ணி நான் ட்ரையலுக்கு வரேன் அந்த மாதிரி தேவ் கிவன் த நேம்ஸ். ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு ஆர்டிபிசிஆர் பண்ணிவிடுவோம், நெகட்டிவாக இருக்கணும், ஆன்டிபாடி ஸ்டடி பண்ணுவோம், அதுவும் நெகட்டிவாக இருக்கணும். ஆன்டிபாடியில் 2 இருக்குது சார், ஐஜிஎம், ஐஜிஜி. ஐஜிஎம் ஷோஸ் ரீசன்ட் இன்ஃபெக்ஷன், ஐஜிஜி ஷோஸ் ஆல்ரெடி இன்ஃபெக்டட் அண்ட் கான். ஐஜிஜி இருந்தால் நிம்மதி, ரைட், நமக்கு வந்து போச்சுரா அப்படின்னு இருக்கலாம். பட் வேற ஐஜிஎம் வந்தாக்க யூஆர் ரீசென்ட்லி இன்ஃபெக்ட்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் இல்லாட்டி they'll give 1 dose. 1 dose கொடுத்துட்டு 24 days கழிச்சு they'll again do RT-PCR and antibody study. அப்போ இன்னொரு டோஸ் கொடுப்போம். மினிமம் ஆஃப் 6 weeksல ட்ரையல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இட் வில் கோ டு ஐசிஎம்ஆர் அனலைசிஸ்.
ஏன்னா இட்ஸ் அ மல்டி சென்ட்ரிக் ட்ரையல். ஆமாம். ஸோ ராமச்சந்திரா ஒன்று, ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஒன்று, அது மாதிரி நிறையா சென்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா பண்ணுவாங்க. ஸோ இல் கெட் லாட் ஆஃப் வால்யூம். அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி அசஸ் பண்ணிவிட்டு தென் தேல் கம் அவுட் த வேக்சின். வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அக்ராஸ் என்ன பார்த்தா இந்த இயர் எண்டுக்குள்ள வேக்சின் வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ கிரேட் சார். அந்த நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கை ஆல்வேஸ் ஹோப், லைஃப் இஸ் ஹோப். 200க்கு மேற்பட்ட நாடுகள் நம்மளை விடலாம் வந்து மருத்துவத்துறையில் அவ்வளோ கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணுற நாடுகளும் ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி முடிவுகளில் பார்க்கிற போது இந்த வைரஸ் பெரிய சவாலை தருது அப்படின்றாங்க. அவ்வளோ எளிதாக தடுப்பூசிக்குள்ளே நம்மளால் போக முடியலன்னு. நம்ம இந்தியாவில் எப்படி அது பார்த்தீங்கன்னா சார், மற்ற கண்ட்ரியோட டெத் ரேட் இன் இந்தியா இஸ் லெஸ். அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, நமக்கு மலேரியா வந்து போனதுனால நமக்கு அந்த கோவிடுக்கான எதிர்ப்பு தன்மை இருக்குன்னு நம்பர் 1. அதனால தான் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் கூட பார்த்தீங்கன்னா நாட் மச். ஆமாம். ஈவன் ஆஃப்ரிக்கன்ஸ் இன் யூஎஸ் ஆர் நாட் இன்ஃபெக்டட். சரியா? ஒன்னொன்று என்ன சொல்கிறாங்க, பிசிஜி இஸ் ப்ரொடெக்டிவ். வெரஸ் பிசிஜி இஸ் நாட் யூஸ்ட் இன் வெஸ்டர்ன் வேர்ல்டு. பிசிஜி இஸ் ஃபார் டியூபர்குலோசிஸ். நம்ம பிறந்த அடுத்த நாளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம் தடுப்பூசி, பிசிஜி தடுப்பூசி. ஸோ இந்தியன்ஸுக்கு அந்த பிசிஜியும் கொடுத்ததுனால இந்தியன்ஸுக்கு அவ்வளோ சிவியாரிட்டி இல்லை, அவ்வளோ மார்டாலிட்டி, டெத் ரேட்ஸ் எல்லாம் கம்மின்றாங்க. அதனால பிசிஜி ஆக்சன்சுவேட்டட் ஸ்டடி ஒன்று நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அது ஒரு ட்ரையல் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் இட் வாஸ் ஸ்டார்டட் இன் மே இட்செல்ஃப். அதுவும் சீரம் இன்ஸ்டியூட் வழியாக தான் இந்த பிசிஜி ட்ரையல். எங்கள் ரிசர்ச் டீன் ரிசர்ச் எஸ்பி தியாகராஜன் சார் இருக்காரு, அவர் மூலம் அது போயிட்டு இருக்கு. ஒரு மருத்துவ கல்லூரி இந்த துறைக்குள்ள ஒரு அகடமிஷியனாக ஒரு துறை தலைவராகவும் இருக்கிறதுனால சார் இது எவ்வளவு பெரிய சவாலை கொடுத்திருப்பதா நினைக்கிறீங்க இந்த கோவிட்ன்றது? கோவிட்ல வந்து சார் டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சிஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருந்தது. நான் எமர்ஜென்சி இப்போ ஆக்சிடென்ட் ஆகி வராங்க, அது மாதிரி டயத்தில் வந்து கோவிட் வந்து ஒன் இண்டிவிஜுவல் கேன் ஸ்ப்ரெட் ஃபார் மெனிங்கிற ஒரு டிசீஸ்னால, அதுவும் அப்போ வந்து இந்த பிகினிங் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நோ கிளியர் கட் கைட்லைன்ஸ். ஓரளவுக்கு நமக்கு தெரியும் செப்பரேட் into mild case, moderate case, severe case. Correct. I'm not a physician, I'm a surgeon. Okay. But basically whatever knowledge I have in that I can tell you. ஸோ பார்த்தீங்கன்னா மைல்ட் கேஸ் இப்போ ஹோம் குவாரண்டைன் பண்ணலான்ட்டாங்க. ரிப்போர்ட் வருது, மைல்ட் கேஸ் சிம்டம்ஸ் அசஸ் பண்ணுவோம். மைல்ட் கேஸுங்கும் போது நாங்களே அவங்களை அசஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹோம் கேர் கிட்டு கொடுத்துட்றோம். கிட்டு கொடுத்து ஒரு சார்ட் கொடுத்துட்றோம். நீங்கள் அப்பப்போ பல்ஸ் ஆக்ஸ் பாருங்கள், டெம்பரேச்சர் பாருங்கள், ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் டாக்டர் வீடியோ கான்ஃபரன்ஸ் போவாங்க, போட்டு எப்படி இருக்கீங்க, என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லுங்கள், இந்த மருந்து எடுத்தீங்களா, அந்த மருந்து, அண்ட் வி ஆர் ஃபாலோயிங் இட் அப். ஸோ பேஷண்ட்ஸ் ஆர் ஹாப்பி. ஸோ அதெல்லாம் அப்போ இல்லை. இப்போ மைல்டு இருக்குது, மாடரேட் இருக்குது. இப்போ மாடரேட்லேருந்து சிவியர் போகிறது ரெம்டெசிவிர்ங்கிற ட்ரக் வந்துருச்சு. என் நாலேஜ் பொறுத்த மட்டும் இட் ஹஸ் ஹெல்ப் மெனி சார். ரெம்டெசிவிர் ட்ரக் கரெக்டாக வைரல் லோடு அதிகமாக இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா உடனே அது கொடுத்து many have recovered. By experience we are telling, I mean there is no research data as such, but definitely it will come out. வெண்டிலேட்டர் போகாத அளவுக்கு தடுக்கக்கூடிய மருந்துன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இல்லை. ஒன்லி கவர்மெண்ட் had and only few vials were available. Now the government has taken initiative, our institute, everyone have taken initiative. It's available freely. Patient இப்போ தேவைன்னா இருக்கு. தமிழக அரசே வந்து இந்த உயிர்காக்கும் மருந்துகளை உடனடியாக நம்ம தெரிவிக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும். அதில் வந்து அந்த நம்ம டைரக்டர் உமாநாத் சார் இஸ் வெரி வெரி குட். டாக்டர் உமாநாத், அவர் இஸ் எம்பிபிஎஸ், தென் எம்எஸ் டிஸ்கண்டினியூட் பிகேம் அவரு, அப்புறம் ராதாகிருஷ்ணன் சார்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஜாப். மருத்துவமனை சார்ந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதுனால சார் ஒன்லி கோவிட் மட்டுமே செஞ்சாங்க, அட்மிட் போட்டாங்க. இப்போ ப்ரைவேட் மருத்துவமனை என்ன செய்யறதுன்னே தெரியாம வந்து எல்லா அட்மிஷனும் இல்லைன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் பல நோய்களுக்கான சிகிச்சைகள்லாம் தேவைப்படும் இல்லை? கண்டிப்பாக சார். நாங்கள் வந்து அப்போலேருந்து ஒரு டயாலிசிஸும் ரெஃப்யூஸ் பண்ணல சார். டயாலிசிஸ் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். எல்லா பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ். இன்ஃபேக்ட் 40-50 டயாலிசிஸ் பர் டே வி வர் டூயிங். அப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் கேஸ் பண்ணல. நாங்கள் வந்து அன்புக் கேசஸ் எங்கள்கிட்ட வந்திருக்கவே மாட்டாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஆனால் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ், டெலிவரி, ரப்சர் மெம்பரேன் வந்தவங்களாம் நாங்கள் அட்மிட் பண்ணோம். எமர்ஜென்சிஸ் இது வரைக்கும் எதுவுமே ஈவன் டியூரிங் கோவிட் டைம், பீக் டைமில் நாங்கள் எல்லா ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டு டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இருக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டில் பண்ணுறோம். பட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இல்லாத போதும் ஆல் ப்ரிகாஷனரி மெஷர்ஸோட, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் சேஃப்டியோட, ஈவன் அட்டெண்டர்ஸ் சேஃப்டியோட நாங்கள் பண்ணுவோம். இப்போ வந்து எல்லாமே பாலிசிஸ் வந்துடுச்சு, ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் எல்லாம். இன்னமும் பல நோய்கள்லாம் இருக்கிறப்ப, முதியவர்கள்லாம் இருக்கிறப்ப மருத்துவமனைக்கு கொண்டு வரணுமா, அங்கே இன்ஃபெக்ட் ஆகிட்டா என்ன ஆகிறது அப்படின்ற பயம் இருக்கு. குழந்தைகளை கொண்டு வரதுக்கு பயப்படுறாங்க, முதியவர்களை என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன சஜஸ்ட்? எங்கள்கிட்ட வந்து சார் வி ஸ்டார்டட் வித் டெலிமெடிசன். இப்போ டெலிகான்ஃபரன்சிங்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு கூட நான் 2 டெலிகன்சல்டேஷன் பண்ணேன். பட் நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு செப்பரேட் கோவிட் பிளாக் அண்ட் நான் கோவிட் கிரீன் பிளாக்னு வச்சுட்டோம். இந்த நான் கோவிட் கிரீன் பிளாக்ல we screen them, we see them and we'll allow them inside. The social distancing
அண்ட் வில் ஆல் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் பேஷண்ட்டையும் போட சொல்லுவோம், நாங்களும் போட்டுக்குவோம். ஸோ அட்டெண்டரையும் போட சொல்லுவோம். எவ்ரி ஆஸ்பெக்ட் வி டீச் தம் சார். இன்ஃபேக்ட் சார், இப்போ இந்த கோவிட் டைமில் வாட் வி டிட் இஸ் we had regular teaching schedule for undergraduates, postgraduates on COVID protection also, not only their academic. ஓகே. இப்போ இங்கே இருக்கிற நர்சஸ், டெக்னீஷியன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், செய்யணும், எப்படி ட்ரெஸ் போடணும், எப்படி ஸ்வாப் எடுக்கணும், எல்லாமே we were teaching them regularly. ஓ கிரேட். ஸோ அந்த விதத்தில் we were all fully geared up when real COVIDs came in. We were all geared up and we were able to handle, பயம் இல்லாமல் எல்லாம் பார்த்துக்கிட்டோம். டாக்டர், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல வந்து இந்த கோவிட் பெருந்தொற்று காலம், ஒரு மருத்துவமனை, மருத்துவ கல்லூரிகளுக்கு இருக்கக்கூடிய சவால் பத்தி எல்லாம் பேசணும். இப்போ உங்களுடைய அனுபவத்தை பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த மருத்துவ படிக்கணுன்றது சின்ன வயசுலயே ட்ரீமா? ஆமாம் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு குக்கிராமன்னு சொல்லுவேன். இன்னைக்கு கூட என் வில்லேஜுக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கிடையாது. We have to walk and go. 1 கிலோமீட்டர் நடந்தாகணும். ஒரு பனந்தூர்னு ஒரு வில்லேஜ், அதுலேருந்து ஒரு குக்கிராமம், வேதகரம்னு ஒரு குக்கிராமம் நான் பிறந்தேன். பனந்தூர் தர்மபுரிங்களா? தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், இப்போ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். அது பிரியும் போது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சார். அந்த இதில் தான் நான் இருந்தேன். பட் மை மதர் வாஸ் கீன். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க எனக்கான கான்வென்ட்டில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை 4 வயசுலேயே கொண்டு போய் ஹாஸ்டலில் போட்டாங்க. க்ரோயிங் அப் இன் ஹாஸ்டல். 5வது வரைக்கும் புதுக்கோட்டையில் படித்தேன். அப்புறம் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் சேலத்தில் படித்தேன். அப்புறம் +2 விச் டர்ன் மை லைஃப் வாஸ் டான் பாஸ்கோ திருப்பத்தூர் படித்து, அப்புறம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 81ல் MBBS சேர்ந்தேன். முடித்த உடனே இங்கே ராமசாமி உடையார் ஐயா தான் எனக்கு இங்கே வேலை கொடுத்தாரு. ஸோ ஐ ஜாயின்ட் இன் 88 January 18th. ஐ கான்ட் ஃபர்கெட் த டேட். சேர்ந்தேன். ஐயா வந்து ரொம்ப மதிப்பார். அதுதான் என்னை 32 வருஷமாக இங்கே வேலை செய்ய வச்சிருக்குன்னு வச்சுங்களேன். அவரும் இருக்கட்டும், அவரோட சன் வெங்கடாச்சலம் சார், எல்லாமே வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட் டு எம்ப்ளாயீஸ், டாக்டர்ஸ். ஐ ஜாயின்ட் அஸ் ஒன்லி MBBS கிராஜுவேட். அப்போ வந்து இப்போ 85ல் காலேஜ் ஆரம்பித்தாங்க. 88ல் நான் சேர்ந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணாங்க. அப்போ லக்கிலி ஐ காட் மை MS. ஸோ MS போயிட்டேன். MS முடிச்சுட்டு வரும்போது எங்கள் காலேஜ் வாஸ் கிவன் பேக் டு தெம். ஸோ நான் சேர்ந்துட்டு MS என்ன பண்ணீங்க சார்? MS ஜெனரல் சயின்ஸ் மணிப்பாலில் பண்ணேன் சார். கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மணிப்பாலில் பண்ணேன். ஐ வாஸ் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் இன் 92. ஜூலை 29th எங்களுக்கு காலேஜ் திருப்பி கொடுத்தாங்க. கொடுத்தோடனே நான் வந்து இங்கே சேர்ந்துட்டேன். அப்போலேருந்து க்ரூ அப் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர், தென் ஐ பிகேம் ப்ரொஃபஸர். தென் இப்போ 7th year ஐ எம் HOD ஆஃப் த டிபார்ட்மெண்ட். கிராஜுவலி ஐ க்ரூ அப் த லேடர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ஷுட் தேங்க் த சப்போர்ட் பை ஆர் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. அகடமிக் லைனை அகடமிக் பார்த்தீங்கன்னா சார், அகடமிக்னா எனக்கு டீச்சிங் ஒரு பேஷன் சார். மற்ற காலேஜுக்கும் நம்ம காலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் ஸ்கில்ஸ் லேப். ஒரு ஸ்கில் லேப்ன்றது ட்ரை லேப் இருக்குது, வெட் லேப் இருக்குது, அனிமல் லேப் இருக்குது, கெடாவர் லேப் இருக்குது. இது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இல்லைன்னு இல்லை. ஸோ வி ஹவ் பீன் ட்ரைனிங் தம். ஸோ பிஃபோர் தே குட் கோ அண்ட் ஆப்ரேட் ஆன் அ பேஷண்ட், ஐ ட்ரெயின் தம் இன் கடவர்ஸ். ஸோ எங்கள் வி ஹவ் லாட் ஆஃப் குட் கடவர் ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ கடவர்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு டொனேட் பண்ணுறாங்க. பிகாஸ் வி ரெஸ்பெக்ட் த பாடி. எங்களுக்கு மண்ணில் போகிறதுக்கு எங்களை வச்சு நீங்கள் உடல் தானம் நிறைய பேர் செய்கிறாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் கடவரில் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒன்று. அப்புறம் யூனிக்காக பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரேபிட் ரிவ்யூ அண்ட் ரிவிஷன் கோர்ஸ்னு ஒன்று நடத்துகிறோம். சர்ஜரி டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. இங்கே ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ இங்கே பண்ணாங்க. இப்போ இது மட்டும் பண்ணாமல் மற்ற மெடிக்கல் காலேஜஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வி பிரிங் இன் ஆல் குட் டீச்சர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் இந்தியா. அவங்களுக்கு வந்து 7 days ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் த எக்ஸாம், என்னென்ன பாசிபிள் பேஷண்ட்ஸ் கேஸ் வைப்பாங்க, ஹவு டு டீல் வித் இட். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா இன்புட்ஸ் கொடுத்து ஒரு புக்லெட், ஒரு பெரிய புக் ஒன்று, பவுண்டட் புக் ஒன்று கொடுப்போம். மெனி அப்ரிஷியேட் தட். இன்ஃபேக்ட் இந்த CMEஸில் இஃப் யூ கோ அண்ட் சர்ச் கூகுள் சர்ச்சில் சர்ஜிக்கல் CMEs இன் இந்தியான்னு போட்டிங்கன்னா ராமச்சந்திரா செகண்ட் நிற்கும். மௌலானா சார் திஸ் நம்பர் 1. நான் அது ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வரணும்னு ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். இங்கே வந்து நிறைய கான்ஃபரன்சஸ் நான் நடத்துகிறேன். நேஷ்னல் லெவல் ஃபெலோஷிப் இன் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கேஸ்ட்ரோ எண்டோ சர்ஜன்ஸ் நடத்தி என்னோட எல்லா ஃபேக்கல்ட்டிக்கும் அந்த ஃபெலோஷிப் வாங்கி கொடுத்தேன். ஃபெலோஷிப் இன் அட்வான்ஸ் லேப்ரோஸ்கோப்பின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தி எங்கள் ஃபேக்கல்ட்டி யார் யார் ஹெர்னியா பண்ணுறது இன்ட்ரெஸ்டடோ அவங்களுக்கு அந்த ஃபெலோஷிப் இன் அட்வான்ஸ் லேப்ரோஸ்கோப் சர்ஜரி வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி அப்பர் GIயில் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸை வர வச்சேன். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் வந்து எங்கள் சென்டர் MRCS ரெக்கக்னைஸ் சென்டர். ஓகே. அது வந்து காரணம் என்னென்னா, டேவிட் கேலவேன்னு இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ராயல் காலேஜ் ஆஃப் கிளாஸ்கோ. ஸோ he came to Bangalore once. I came to know that he came. நான் உடனே அவர் வந்து கான்டாக்டட் him. So why don't you come and
டேக் அ லெக்சர் ஃபார் மை போஸ்ட் கிராஜுவேஷன். வெரி வெல் பலை ஐ கம்னு வந்தார். ஐ ரிசீவ்ட் ஹிம். அப்போ ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன். அப்போ என்னை பார்த்தோன்னே என்னோட அகாடமிக் ப்ரொஃபைல்லாம் பார்த்தாரு. அவர் தான் எனக்கு ஃபெல்லோஷிப் கொடுத்தாரு, FRCS. இட் வாஸ் கன்ஃபர்ட் ஃபெல்லோஷிப் ஃபார் மீ. ஸோ என்னோட ஆசை அப்போ இருந்தது. என்னால் போய் லண்டனில் போய் படிக்க முடியல, செய்ய முடியல. பட் அட்லீஸ்ட் டிகிரி வாங்க லண்டன் போனேன். அவர் வந்து பார்த்துட்டு அகடமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு he made R Ramachandra as one of the center for it. So இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. 42 ஸ்டூடெண்ட்ஸ் have cleared MRCS from our center. இன்னும் கூட பேருந்து வசதி இல்லாத ஒரு கிராமத்துல இருந்து வந்து ஒரு மருத்துவம் படிச்சிருக்கீங்கன்னா பலருக்கு என்ன அப்பெல்லாம் ட்ரீம் இருக்குன்னா நம்ம வந்து நிறைய நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு மருத்துவரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு அகடமிக்கா சொன்னேன், அந்த ஆசை இருந்துதான்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது மெயின் இது சார். எங்க வில்லேஜ்லாம் வந்திருக்கேன்னா மக்கள் ஐ மீன் இங்க ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரீ பிளாக்னு ஒன்று இருக்கு சார். 1430 bedded hospital இருக்கு ராமச்சந்திரால. மெயின்லி we use for teaching purpose. டீச்சிங் பர்பஸ்னால யூ ஷுட் நாட் திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுவோம், அப்படி கிடையாது. அண்டர் ஆர் கைடன்ஸ் லைக் எனி அதர் மெடிக்கல் காலேஜ் நாங்க இருப்போம். நாங்க தான் உங்களுக்கு கத்து தருவோம், கூட இருப்போம், எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸே ஆரம்பிப்பேன். ஃப்ரீ வார்டில் தான் நான் ஆரம்பிப்பேன். எவ்வளோ விஐபி இங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் 8 o'clock ஷார்ப் யூ கேன் சி ஐ வில் பி இன் த ஃபர்ஸ்ட் பேஷண்ட். இந்த பேஷண்ட் தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம சொல்கிறது தான் வி ஷுட் பி ரோல் மாடல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஆல்வேஸ் டேக் தட் அஸ் அ பாயிண்ட். நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவேன், ரெஸ்பெக்ட் த பேஷண்ட்ஸ். அவங்கள்ட்ட தான் நீ கற்றுக்குவ. யூ கோயிங் டு லேர்ன் அண்ட் ஏர்ன் த்ரூ தெம். ஸோ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பேஷண்ட்ஸுமே. ஐ ட்ரீட் எவ்ரி பேஷண்ட் லைக் மை கித் அண்ட் கின். இப்போ எங்கள் அம்மாவுக்கு இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் சார் என்னோட பேசிக். இது எப்போவுமே ஐ டேக் இட். இப்போ ஒரு யங் ஃபெலோ வரேன்னா என் பையனுக்கு இருந்தால் என்ன அப்படி தான் நினைப்பேன். பேசிக்காக தட் இஸ் மை ஃபீலிங் for any patient. I am not exaggerating because of media nala. That's how I have grown. என்கிட்ட முடிச்சு போகிற most of the post graduates are well settled now. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் I can name them also. They are known abroad. Dr. Palnivel's son Praveen Raj is obesity surgery authority. Okay. He was my postgraduate. Oh, great. Okay. Upon Anantha Krishnan is a robotic surgeon. He was my postgraduate. There are many people. Dr. Kalanidhi MP, he was my PG. ஒரு அகல் விளக்கு மாதிரி நிறைய விளக்குகளை நம்ம. ஆமா, கண்டிப்பா. இல்ல சார், நம்ம என்னதான் நீங்க சர்ஜரி வாட் எவர் த பெஸ்ட் சர்ஜன் யூ ஆர், until you talk to the patient, touch them and talk to them, நீங்க எவ்வளவு பெரிய ஆளாலும் வர மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் அன்பா பேசி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா they will trust you so much. They believe in you. That belief itself will heal mostly. I will tell you that. ஒரு பேஷண்ட் நம்பிக்கை அந்த டாக்டர்கிட்ட வந்துட்டோம், நல்லாயிட்டு போவான்னா அந்த பேஷண்ட் நல்லாயிட்டு தான் போவாங்க. ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னே வச்சுருக்கோம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி பேஷண்ட்ஸ்கிட்ட பேசணும், எப்படி பேஷண்ட்ஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு சேட் ஈவெண்ட்டை எப்படி சொல்லணும், எப்படி எத்திக்கல் வேல்யூஸ், இதெல்லாமே we teach them. There is a separate session called Pro Dev. இதுல இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களை உருவாக்குற அந்த முக்கியமான பணியில இருக்கிறதுனால டாக்டர், இப்போ பழைய ஜென்ரேஷன் நம்ம நொஸ்டாலஜிக்கா நான் அதை கேட்குறேன்ற மாதிரி இல்லை, பழைய ஜென்ரேஷன் இப்போ உங்களை மாதிரி ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்திருப்பாங்க, பேஷண்ட்டு தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறது. ஆனால் இந்த ஜென்ரேஷன்ல படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு, அவங்க அப்பா அம்மாவோட ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு புரியல சோஷியலி பேக்வேர்ட்லேருந்து வரவங்களோட எப்படி கனெக்ட் ஆகும், அதை எப்படி நீங்க. அதுதான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்றேன், இந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் வச்சு பேஷண்டோட இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் நம்ம எவ்வளோதான் சொல்ல முடியுமோ மேக்ஸிமம் we are trying to tell them. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி எல்லாம் தான் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணால் you'll become a big. ஒரு அகாடமிக்ஸ் இருந்தால் நீ பெரிய ஆள் ஆக முடியாது. You should be a good clinician. The good clinician இருக்க, you should have discipline, you should be well dressed, how to behave with students, address them with respect. நினச்சி பாருங்க சார், அவங்க பேஷண்ட் வந்து வரது ஒரு வலியாலேயோ ஒரு வியாதியாலேயோ ஒரு அகனியில தான் வராங்க, ஜாலியாக ஒன்றும் வரல. அவங்கள்ட்ட if you respect them and talk to them and listen to them patiently, that will give them more of confidence. அப்புறம் டாக்டர் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க டாக்டர்ன்ற அளவுக்கு they will submit themselves. சர்ஜரி இந்த துறையை நீங்க அறுவை சிகிச்சை இந்த ஃபீல்டை சூஸ் பண்ண என்ன காரணம்? அது வந்து ஐ மீன் ரோல் மாடல்ஸ்னு சொல்லலாம் சார். இன்ஃபேக்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் 6th standardல எனக்கு டான்சிலைட்டிஸ். ஐ வாஸ் அட்மிட்டட் இன் சிஎம்சி வெல்லூர். அங்கே வந்து அந்த வே தி டாக்டர்ஸ் வேர் ட்ரீட்டட், அந்த ரெஸ்பெக்ட் அப்போயே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்கூலில் கான்வென்ட் இல்லாமல் ஓரளவுக்கு இங்கிலீஷ் டாக்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பேசும்போது எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, சரி ஒரு நல்ல ப்ரொஃபஷனாக இருக்குது, அவர் வந்து அவ்வளோ மரியாதை, and they are doing so much of service. அப்போது அந்த ஒரு டாக்டர் வாஸ் வெரி அட்டாச் டு மீ. அவரெல்லாம் அப்பயே வந்து அந்த சின்ன பையனாக இருக்கும்போது யூஸ் டு பேட் மீ அண்ட் டாக் டு மீ. அதெல்லாம் பார்த்து சரி நம்ம டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி, இன்ஃபேக்ட் எனக்கு அக்ரிகல்ச்சர் கிடைச்சது கோயம்புத்தூரில், அப்புறம் லயலாவில் ஜுவாலஜி கிடைச்சது, அப்புறம் MBBS. எங்கள் அப்பா அக்ரி எடுத்துகிட்டு தோட்டம் துறவெல்லாம் பார்த்துக்கிட்டான்னு தான் சொன்னார். அம்மா இன்னும் என் பையன் டாக்டர் தான் ஆகணும், நானும் ஐ வாஸ் கீன்.
நான் ஒன்று சார், ஆல்வேஸ் என்னோட டேபிளில் நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு வச்சுருப்பேன். அண்ட் ஐ டெல் எவ்ரி ஸ்டூடெண்ட் தட் ஆல்வேஸ் ரிமெம்பர் நத்திங் இஸ் இம்பாசிபிள், யூ கேன் டூ இட். அது ஒரு பாசிட்டிவ் மைண்டில் படி முடியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வி ஹவ் சீன் 32 இயர்ஸாக எங்கள் டீச்சிங்கில் இருக்கிறதுனால இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் 2 of my students want to discontinue. என்னால் முடியல சார், ப்ரெஷர் சார், அது. பட் ஐ யூஸ் டு கால் தெம், கவுன்சில் தெம். வி ஹவ் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் வச்சுருக்கோம். அதெல்லாம் வச்சு பேசி இல்லைம்மா அப்படிலாம் இல்லை, நத்திங் இஸ் இம்பாசிபிள், கேன் டூ இட். வாட் ஐம் டெல்லிங் இஸ், நம்மளால் முடியாது ஒன்றும் கிடையாது, பட் ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹார்ட் ஒர்க்ன்றப்ப இந்த பீயிங் எ சர்ஜன், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறதுல இப்போ நம்மளே கேள்விப்படுற போது ஒரு நிறைய டைம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட சில அறுவை சிகிச்சை எல்லாம் 12 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சர்ஜனாக இருக்கிறது எவ்வளோ சவால் நிறைஞ்சது சார்? டெஃபினட்டாக ஒரு சேலஞ்ச் எடுத்து தான் பண்ணுறோம். சர்ஜரிங்கிறது இஸ் நாட் ஈஸி. அண்ட் தட் டு பீங் எ ஜென்ரல் சர்ஜன் நாங்கள் எல்லாத்துலேயுமே வி ஹேவ் டு டூ சம். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் மை டிபார்ட்மெண்ட் சொல்லணுன்னா, நாங்கள் 8 யூனிட் இருக்கோம் சார். 8 யூனிட் பீப்புள் ஆர் வெல் ட்ரெயின்ட் ஃபார் லேப்ரோஸ்கோபி and all advanced surgeries. So அதெல்லாம் பண்ணுவோம். And when in help we'll get the specialist. Surgeons ego இருந்தா that is not a good thing, neither for the surgeon nor for the patient. Okay. ego இருக்கக்கூடாது சார். ஏதாவது ஒரு இன்ஜுரி, you are doing it, ஒரு வெசல் இன்ஜுரி ஆயிடுச்சு, no harm. You know how to control the bleed, stop the bleed, call the specialist. ஒரு கூப்பிடுங்க. Now in city it's easy, half an hour you can get anyone. So they are going to come and help you out. இது மாதிரி அண்ட் சர்ஜரி பண்ணும்போது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் ப்ளீட் ஆச்சு, அதனால தான் பிளட் தர வேண்டி இருந்தது. பட் ட்ரீட்டட் வெல், பேஷண்ட் வில் பி ஃபைன். ஸோ யூ ஹேவ் டு பி ஃப்ரேங்க், யூ ஷுட் நாட் ஹவ் ஈகோ. இஃப் யூ தீஸ் 2 things are important for a surgeon. இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு லிட்டிகேஷன் வராது. டச் வுட், டில் டேட் நோ லிட்டிகேஷன்ஸ் அகேன்ஸ்ட் மீ. இல்லை, நீங்கள் சொல்கிற முக்கியமான பாயிண்ட் அஸ் அ சர்ஜனாக சில இது கொஞ்சம் ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்க சொல்றீங்க. ஆமா, பேஷண்ட்டை சொல்லிடணும். அட்டெண்டர்ட்ட போயிட்டு இது மாதிரி ஆச்சுங்க, அதனால தான் பிளட் தர வேண்டியது. பி ஃப்ராங்க். இன்னைக்கு ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணேன், பட் நம்மளை நம்பி தான் வந்தார். நம்ம பண்ணும்போது we have to take all precautionary measures, and we have to be frank enough and tell them. And I was not able to close large wound, cancer. I called the help of plastic surgeon, but plastic surgeon முன்னாடியே சொல்லி வச்சுட்டேன். So I may need your help, I am going to operate now. இந்த மாதிரி சர்ஜரி பண்ண போகிறேன், ஐ மீன் நீட் யூ ஹெல்ப். தே கேம் அண்ட் ஹெல்ப் அண்ட் ஐ டிட் டெல் தம். நானும் பிளாஸ்டிக் சர்ஜன் சேர்ந்து தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன்னு சொல்லுவார். ஓகே ஓகே, தட்ஸ் வாட் இஸ் பாட்டம் லைன். இட்ஸ் கம்பைன்ட் எஃபர்ட். ஸோ அல்டிமேட்லி பேஷண்ட் பெனிஃபிட். டாக்டர், நான் ஃபர்ஸ்டே நான் கேட்கணும்னு நினச்சேன், உங்கள் நேம் பாலாஜி சிங் அப்படின்னோடனே நான் நினச்சேன் ஒரு நார்த் இந்தியன் அப்படின்றது தான் நான் நினச்சேன். இல்லை சார், நான் பிறந்து வளர்ந்தது தருமபுரி தான். ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா 400 years பேக் ராஜா தேசிங் வந்து செஞ்சி ஃபோர்ட் கட்டினார். ஓகே. ஸோ அப்போது சத்ரியாஸ் மூவ்ட் அவுட் அண்ட் அப்படி வந்ததில் we were leftovers here. இன்ஃபேக்ட் ஐ கேன் டெல் யூ a bitter experience of this name பாலாஜி சிங்னு. நான் ஸ்டான்லியில் முடித்தோன்னே ஐயா எனக்கு இங்கே வேலை கொடுத்தாரு, இங்கே ராமச்சந்திராவில் சேர்ந்துட்டேன். அப்போ பிஜிக்கு ட்ரை பண்ணால் நீங்கள் சர்வீஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் பிஜி ஆப்ஷன் வந்து பிரைட்டாக இருந்தது. ஸோ அப்படின்றதுக்காக நான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதினேன். எழுதி ஐ காட் குட் மார்க்ஸ் இன் தியரி. இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. இன்டர்வியூக்கு போகிறேன். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெம்பர் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், ஒரு டாக்டர் இருப்பாங்க. இருந்த டாக்டர் வந்து டிகே சண்முகம்னு ஒரு ஆர்த்தோபெடிஷியன். அவர் என்ன ஃப்ராக்சர் கிளாவிக்கல் பற்றியெல்லாம் கேட்டார். நான் சொன்னேன், நான் டக்குன்னு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஹவு டிட் யூ அப்ளை, யூ ஆர் நார்த் இந்தியன், யூ டோன்ட் நோ த சன் ஆஃப் த சாயில் ரூல், only Tamilians can apply அப்படின்னாரு. சார், ஐ வாஸ் born and brought up in தருமபுரி சார். என் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் காட்டினேன் சார். அவர் என் மேலே என்ன கோவம் தெரியல, பேரை பார்த்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஐ ஃபெல் so bad. I just walked out. வெளியே வரும்போது ஒன்று சொன்னேன், சார், ஐ எம் ஒர்க்கிங் இன் அ பெட்டர் பிளேஸ், grow up in this place ன்னு சொல்லிட்டு ஐ walked out. I don't want to mention names, but now I have so many bureaucrats and so-called people coming as patients to me, and I'm very nice to them, and I've been like that. ஏன் அந்த பேர் அது வந்து என் பையனுக்கு நான் சிங்கன்னு வைக்கல சார், நான் வெறும் ஆதித்யான்னு தான் வச்சேன். தட்ஸ் அ ஃபேக்ட். என் பையனுக்கு நான், ஏன்னா ஐ ஹேட் அ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன தப்பு பண்ணேன், படித்தது தமிழ், ஹிந்தி படிக்க தெரியாது, பட் என்ன நார்த் இந்தியன் அந்த பேருக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லி ஐ நெவர் கெட் தி நேம். ஒரு துறை தலைவராக, இந்த அறுவை சிகிச்சை துறையின் தலைவராக இருக்கிறீங்க. இப்போ என்ன மாதிரியான இந்த ஃபீல்டு எவ்வளவு அப்டேட் ஆயிருக்கு, என்ன மாதிரியான புது புது கோர்சஸ்லாம் வந்திருக்கா? அதான் சார், இப்போ ஜென்ரல் சர்ஜரியில் எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து, as I told you, we are very strong. We have 32 faculty members.
அதில் 8 ப்ரொஃபஸர்ஸ், 8 அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ், 8 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ். நீங்கள் 8 ப்ரொஃபஸர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ராயல் FRCS வச்சுருக்கோம். எல்லாமே ஃபெலோஷிப் இன் அட்வான்ஸ் லேப்ரோஸ்கோபி வச்சுருக்கோம். இதெல்லாமே ஆடட் ஃபெலோஷிப்ஸ். ஸோ வி ஆர் ஆல் வெல் ட்ரெயின்டு. ஸோ வி ஆர் ஏபிள் டு பிரிங் அவுட் வெரி குட் generation of students in the long run. Probably we may start up robotics also. So cadaver lab இருக்கு. So robotic ஆரம்பிச்சிட்டோம்னா we are full fledged. But robotic is mainly laparoscope பண்றத robotic பண்ண போகுது. But it's ஒரு extra addition. In the long run it may help. For example, in the COVID timeல robotic is best because surgeon don't have a contact with patient at all. He'll sit in a console and from here he operates, patient is there. Even miles apart you can operate. That is why there are so much of demand for my department. First counseling NEET Ramachandra gets filled up. We have 16 MS postgraduates. First counseling, second counseling chance இல்ல. உங்களுடைய அனுபவத்தை பற்றி எல்லாம் படிக்கிறப்பே நீங்க வந்து இப்போ நிறைய இந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் புது கோர்சஸ் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நீங்க போய் டிஸ்ட்ரிபியூட்லாம் போய் பண்ணிருக்கீங்கன்னு படிச்சேன். இன்ஃபேக்ட் சார் நான் அசோசியேட் ப்ரொஃபஸரா இருந்தேன். 2002ல I was made chairman of a course. Probably I would have been the youngest administrator in that time. 2002ல அலைட் ஹெல்த் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. அதில் என்ன சேர்மன் ஆக்குனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த கோர்ஸ் வாஸ் ஜஸ்ட் பிக்கிங் அப். இட் வாஸ் ஒன்லி ஸ்டார்டட் இன் ராமச்சந்திரா. அப்போ வந்து ஒரு வைஸ் சான்சலர் இந்த TK பார்த்தசாரதின்னு அவர் வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் இன் US மாதிரி இங்கே கொண்டாடணும்னு கொண்டு வந்தார். அந்த கோர்ஸை வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு ஐ பாப்புலரைஸ் தட். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வி மேட் இட் அ 4-year program. 4-year programனால ஐ வாஸ் ஏபிள் டு கெட் ஈக்குவலன்சி in all countries, UAE, Australia, USA, England, எல்லாத்தையும் equivalency, so that they can get a job there and get a post graduation there. In fact, Kamalakannan in our student is doing PhD in Oxford. He is a AHS neuroscience technology. He was with me. Now he is doing a PhD. He is about to submit his synopsis on the stage. So I'm really proud. That course we put in a lot of efforts. ஒவ்வொரு நிறைய பேர் வந்து MBBS BDS தவிர ஒண்ணுமே இல்ல, அது ரெண்டு தான் ஃபியூச்சர் விட்டா இன்ஜினியரிங். ஆமா இல்ல சார், there are so many courses. இங்க பாத்தீங்கன்னா ராமச்சந்திராலயே அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல டிஃபரெண்ட் branches, 18 branches இருக்கு. இது எப்படின்னா சார், இட்ஸ் a gap between a doctor and a nurse. They come in the midway. For example, இப்போ நான் எக்கோ பண்ணணும், நான் பேஷண்ட்டை பார்க்கறது they'll do echo. I can go and read out easily. They are trained in such a way. ஒரு ட்ரெட்மில் பண்ணுறாங்க, ஒரு டாக்டர் இருக்கணும் ஏதாவது ஆச்சுன்னா, பட் they have been trained to take care ஏதாவது ஆச்சுன்னா, so that doctor's time can be spared and they will do a better job. அவங்க வந்து அது டெக்னாலஜி கோர்ஸ், 4 years கோர்ஸ். BSc மைண்ட் பாடி மெடிசன் இருக்குது, ஆல் டுகெதர் ஹவு டு ஹாவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட், அது மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது. அப்புறம் BSc in கிளினிக்கல் ரிசர்ச் இருக்குது. ஸோ those who are interested in research, they can take up research from now itself. We have BSc biomedical science இருக்கு. அந்த biomedical science படிச்சுட்டா MSc they can do bioinformatics, they can do genetics, they can do molecular biology. அது மாதிரி wider branches இருக்கு. அப்புறம் speech language pathology இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர், எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஃப்ரம் வில்லேஜ் அண்ட் டவுன், அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார். சிட்டியில் இருக்கிறவங்க லிட்ரேச்சர் சர்ச் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கோர்ஸ் தே வாலண்டியர் அண்ட் கம். பட் அவுட் சைட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. MBBS இல்லாட்டி BDS. To be frank with you, தங்கச்சி பையன் இங்க தான் பண்ணான். He did his radiology. He is well placed. அவன் அலைட் ஹெல்த் தான் பண்ணா. இஸ் வெல் பிளேஸ்ட். என் தங்கச்சி இப்போ திட்டினா, நீ என்ன நீ பையனுக்கு BDS வாங்கி கொடுக்கலான்னு கோச்சிக்கிட்டா. பட் நவ் ஷி இஸ் டெல்லிங், நல்லா பண்ண அண்ணா, மை சன் இஸ் வெல் செட்டில்டு, ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. நீங்க சொன்னதுல இன்னும் பார்வையாளர் புரியறதுக்காக, மருத்துவருக்கும் அப்ப நர்ஸ் இருக்காங்க, செவிலியர்களுக்கு இடையிலேயே அவ்வளவு போஸ்டிங் இருக்கு. ஆமா சார், ஆமா சார், நிறைய கோர்சஸ் இருக்கு சார். அவங்க they can branch out. அவங்க வந்து எல்லாம் இப்படியே நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பாராமெடிக்கல், கிளினிக்கல் சைக்காலஜி, அப்ளைட் சைக்காலஜி, அப்புறம் என்வைரன்மெண்டல் ஸ்டடீஸ், BSc என்வைரன்மெண்டல் ஸ்டடீஸ், BSc data analysis. அது மாதிரி there are so many courses which has been accepted worldwide. Is accepted. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பிசியோதெரபினா ஸ்டாண்டர்டைஸ் எல்லாத்துக்கும் தெரியும். பட் அதை தவிர வேற கோர்ஸ் இருக்கு. ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்கு. எப்படி சார் அட்மிஷன் நார்மலா எப்படி? +2 வித் சயின்ஸ் பேக்ரவுண்ட், பயாலஜி இருக்கணும். ஓகே ஓகே, பயாலஜி இருக்கணும். சோ சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க இதெல்லாம் நிறைய கோர்ஸ் இருக்கு சார். நிறைய கோர்ஸ் இருக்கு. they should be aware of it and there is future in that. என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்குங்களா? என்ட்ரன்ஸ் சில கோர்சஸ்க்கு என்ட்ரன்ஸ் இருக்கு சார், சிலது இன்டர்வியூ இருக்கு. சில கோர்சஸ் பாத்தீங்கன்னா certain regulatory bodies இருக்கு.
மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மாதிரி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குது, ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் அது மாதிரி இதுக்கு வி ஹாவ் டு டூ அ என்ட்ரன்ஸ். ஆன்லைன் சப்மிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வி கோயிங் டு ஹேவ் என்ட்ரன்ஸ். அதே மாதிரி ஸ்பேஸ் அவுட் பண்ணிட்டோம். நீட்டுக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஸ்பேஸ் அவுட் பண்ணிட்டு, பிகாஸ் ஐ எம் டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, ஐ எம் ஆல்சோ இன்வால்வ் இன் தட். டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆமாம் சார், ஐ எம் டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த யூனிவர்சிட்டி சைட். தே ஷுட் பி அவேர் இது மாதிரி கோர்ஸும் இருக்குன்னு. பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் எல்லாம் முடித்தவங்க இமீடியட்லி தே ஆர் கிராட் பை. இப்போ ஸ்போர்ட்ஸு ஃபிசியோதெரப்பி இருக்காங்க, பட் தே நோ ஜென்ரல் ஃபிசியோதெரப்பி அண்ட் தே கெட் ட்ரெயின் ஃபார் ஸ்போர்ட்ஸ். இங்கே டே ஒன்லேருந்தே ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி தான் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அவங்க வந்து ஆல் ஸ்போர்ட்ஸ் மேன் வாண்டட். சிலர்லாம் தே ஹேவ் தேர் ஓன் பர்சனல் ஃபிசியோதெரபிஸ்ட். த டீம் வில் ஹேவ், தேர் ஆர் சோ மெனி கேம்ஸ் கம்மிங் அப், கேம்ஸ் பீங் ப்ரொமோட்டட் இயர். அது மாதிரி அவங்க இதில் பார்த்தீங்கன்னா யோகா இஸ் பார்ட் ஆஃப் இட், மெடிடேஷன் அதெல்லாமே இஸ் இன் இந்த கரிக்குலம். ஸோ அது மாதிரி தே கேன் கம் அவுட் வித் பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் முடிச்சுட்டு தே கேன் டூ சம்திங் இன் பிஹெச்டி இன் யோகா. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் வைடர். பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுதான் நினைக்கிறாங்க. இந்த துறை மருத்துவத்துறைக்குள் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கே ஒரு மன நிறைவா நினைக்கிறது வந்து அவங்களோட ஆய்வு கட்டுரைகள், அவங்களோட ஆய்வு பணி அப்படின்றத ரொம்ப முக்கியமாக கருதுவாங்க. நிறைய முக்கியமான ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. உங்களுடைய பங்களிப்பு அனுபவம் அதில் எப்படி? ஆமாம் சார், நான் நிறைய பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம், ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம். அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார் ப்ரொஃபஸர் சந்திரமோகன் ஒருத்தர் இருப்பார், இஸ் வெரி வெல் நோன். அவர் வந்து அண்டர் கிராஜுவேட் லெவலில் ரிசர்ச்சை ப்ரொமோட் பண்ணுறாரு. அவரை நான் வந்து எம்எம்சியில் ரிட்டையர் ஆகணும் கூப்பிட்டு வந்துட்டேன். ராமச்சந்திரா கூப்பிட்டு வந்துட்டு அவரை வச்சு 100 ஸ்டூடெண்ட்ஸு went abroad and presented. They went to Vietnam, went to China, went to Malaysia, went to Geneva. இவங்கெல்லாம் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி பப்ளிகேஷன். அண்டர் கிராஜுவேட்டுக்கு பப்ளிகேஷன்னு அப்படிலாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது சார், என்னென்ன தெரியாது. நான்லாம் படிக்கும்போது அதுக்கு ஒரு அவரோட கைடன்ஸ் எல்லாம் வச்சு many students have been pushed into research activities. Minimum 50 publications per year our department is doing. So it all adds on to the research work தான். So research work நிறைய போயிட்டு, we do research in laparoscopy, we do research in oncology, we do a lot of research in other surgeries like hernias, like different types of repairs. அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ டெக்னாலஜி வைஸ் வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் ரிசர்ச். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வித் ஐஐடி வி ஹவ் கொலாபரேட்டட் வித் ரிசர்ச் வேர் வி வாண்ட் டு டூ அ வர்ச்சுவல் ட்ரைனிங். இப்போ லேப்ரோஸ்கோப் விதவுட் அ பேஷண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் வச்சு ஐஐடி ஒரு காம்பினேஷன் போட்டு ஒரு எம்ஓவி போட்டு நாங்கள் சர்ஜரி பண்ணுறது அவர் வந்து வாட்ச் பண்ணுவார். அதே மாதிரி இஸ் டெவலப்பிங் அ சாஃப்ட்வேர். ஸோ த ட்ரைனிங் virtual training also can be done. உங்க ப்ரொஃபைல் பார்க்குறப்பே டாக்டர் வந்து நிறைய பொறுப்புகள் வச்சிருக்கீங்க. வந்து இப்போ ஃபுட் கமிஷன் தமிழ்நாடோட இப்போ அதுன்னு நிறைய பொறுப்புகள். அதுலேயே நீங்க ரொம்ப மன நிறைவா அந்த 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 பொறுப்புக்கு வந்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு. ஹெச்ஓடிங்கிறதுல என் டிபார்ட்மெண்ட்டை ஹை லெவல் கொண்டு வந்துட்டு ஐ கேன் ப்ரௌட்லி டெல் எனிவேர் அக்ராஸ். நீங்கள் பாலாஜிங்கன்னா தெரியும் நம்ம ராமச்சந்திரா டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. ஆமாங்க, அந்த அளவுக்கு த டிபார்ட்மெண்ட் ஹஸ் க்ரோன் அப் வித் ஆல் not my effort. My management has supported me, my faculty, co-faculty supported me, everyone supported. And the support I enjoyed that post. Dean students ன்னு ஸ்டூடெண்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. ஓன் பிலீவ் சார் 8 அசிஸ்டன்ட் டீன் இருக்காங்க எங்கள் ராமச்சந்திராவில். எங்கள் சான்சலர் எப்பவுமே சொல்லுவார், 2 eyes, 1 eye is patient, 1 eye is student. இந்த 2 ஐஸும் எனக்கு பாதிக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக 8 அசிஸ்டன்ட் டீன் எந்த யூனிவர்சிட்டிலையும் கிடையாது. Any student, any problem, they can meet the assistant deans and they'll escalate issues to us. We'll sort out. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி போனால் என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும். நம்ம ஃப்ரம் இன்ஸ்டியூட் சைட் நீ நேஷனல் லெவலில் போனால் இவ்வளோ ரெமுனரேஷன் தரேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய பேர் போயிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ ரெமுனரேஷன் தரோம், வாட் ஆல் பாசிபிள் சப்போர்ட் ஃப்ரம் அஸ். அதே மாதிரி ரிசர்ச்சுக்கு எங்கள் சான்சலர் ஹஸ் given a lot of money for research, undergraduate research, PG research, எல்லாத்துக்குமே. ஸோ டீன் போஸ்ட் என்ஜாய் பண்ணுறேன், அது ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர் போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ராமச்சந்திரா. அது போர்ட் மெம்பர்ஸில் திஸ் இஸ் செகண்ட் டேர்ம் எனக்கு. யூஸ்வலி ஒரு டேர்ம் எனக்கு ஒரு 6 years பேக் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் தே கேம் மீ போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதில் வி டேக் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி. அதில் ஐ லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் அதர் எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ வெளியிலேருந்து வராங்க, வெளியே என்ன நடக்குது அந்த காலேஜில், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வி கான் பி அ ஃப்ராக் இன் அ வெல், ஒரே இதில் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதனால் எனக்கு மற்ற யூனிவர்சிட்டியில் என்ன நடக்குது, அக்ராஸ் த குளோப் என்ன நடக்குது, அகடமிக்ஸ், அதெல்லாம் போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஐ எம் ஆல்சோ மெம்பர் இன் பிளானிங் அண்ட் மானிட்டரி போர்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி. அது ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட். ஐ எம் எ மெம்பர் இன் தட். அதில் ஐ வில் கிவ் மை இன்புட்ஸ், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்.
that all will be accepted. அது இல்லாமல் முன்ன அகடமிக் கவுன்சிலில் அகடமிக் செனட், அப்போது பழசு வந்து அகடமிக் செனட்டுமாங்க, இப்போ அகடமிக் கவுன்சில் மெம்பர். அதே மாதிரி நிறைய போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், போஸ்ட் கிராஜுவேட் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் இருக்கேன், அண்டர் கிராஜுவேட் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் இருக்கேன், சர்ஜிக்கல் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் இருக்கேன். அது மாதிரி லாட் ஆஃப் அகடமிக் ஆக்டிவிட்டீஸ்லையும் இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனது என்எஸ்எஸ் வி brought in, என்சிசி வி brought in. எங்கள் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வில்லேஜெலாம் போயிட்டு டாய்லெட் ஃப்ரீ வில்லேஜ் பண்ணாங்க, க்ளீன் வில்லேஜ் பண்ணாங்க. ஆல் பிரைம் மினிஸ்டர் ஆக்டிவிட்டீஸில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ், என்சிசி இன்வால்வ். என்சிசி நாங்கள் ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே எங்கள் ஸ்டூடெண்ட் என்சிசி பரேட் போவோம். அதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சு. ஏஜ் ஆக ஆக நிறைய பொறுப்புகள் அப்படின்னா என்னப்பா நம்ம ஃபேமிலிக்குன்னு டைம் ஒதுக்கணுமே, இதே மாதிரி போர்ட் மீட்டிங், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இப்படிலாம் ஓடிட்டே இருக்க முடியாதுன்ற மாதிரிலாம் தோணுமா? இல்லை எப்படி என்ஜாய் பண்ணுறீங்களா அந்த பொறுப்புகள்? அது என்னன்னு தெரியல சார். டீச்சிங் ஒரு பேஷன் ஆனதுனாலையும் இந்த யூனிவர்சிட்டி பிடிச்சி போனதுனாலே ஐ எம் கமிட்டட். தட்ஸ் வாட் ஐ கேன் டெல். ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரெங்க் தான் சார். இப்போ எங்கே போனாலும் எனக்கு தெரியுதுன்னா ப்ராப்ளி சார் என்ன டீச் பண்ணார், எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது மாதிரி இப்போ எங்கே போனாலும் வி ஆர் ரெக்கக்னைஸ் பிகாஸ் ஆஃப் அ டீச்சிங். டீச்சிங்கில் டாக்டர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது சார். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா we teach and also we treat. இந்த ரெண்டு காம்பினேஷனில் ஸ்டூடெண்ட் கெட் அட்ராக்டட். how we teach them, how we operate, அதுலலாம் வந்து you become more popular as both being a clinician and a teacher. As only teachers are recognized, of course. Teachers are recognized, but when you add both clinician and teaching, அது வந்து இட் அட்ராக்ட்ஸ். எனக்கெல்லாம் ரோல் மாடல் இருந்தாங்க. இப்போ ஞான பிரகாசன் இருந்தார், he was my role model. He was a good teacher, good surgeon. அது மாதிரி ஆகணும்னு. அதே மாதிரி I should bring in lot of role models with ethical values. அது இம்பார்ட்டன்ட். ethical values is more important. எங்கள் ப்ரொஃபஷனில் அது வந்து I can put my foot down and say அது இல்லாட்டி you are not a good surgeon at all. கிரேட் டாக்டர். நிறைவா ஒரு கேள்வி. இப்போ பலருக்கும் கனவுகள், எதிர்கால திட்டமிடல்கள்னு இருக்கும். இப்போ நீங்கள் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் நிறைய விஷயங்கள் முன்னத்தியராக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறீங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் முன்னோடியாகவே பல விஷயங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இன்னும் ஏதாவது திட்டங்கள், எதிர்கால கனவுன்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா டாக்டர்? முடிஞ்ச வரைக்கும் I should serve for the people and முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ணணும். அண்ட் I upgrade myself. நான் வந்து பழசையே இது கிடையாது. I always study, ரீட் பண்ணுவேன், ரீசெண்ட் அட்வான்சஸ். ஒரு பிஜி கிளாஸ்னால் ஐ ஜஸ்ட் லைக் தட் ஐ ஓன்ட் கம் அண்ட் சே சார் இப்போது கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன, அதை படிச்சுட்டு வந்துட்டு இதெல்லாம் தான் கரண்ட் ட்ரெண்ட்ஸ். ஸோ கிளாஸ் எடுத்து முடிப்பேன். ஸோ தீஸ் ஆர் த ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ், யூ ஷுட் ஆல் நோ, இட் வில் கம் இன் த லாங் வே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் மோட்டிவேஷன் இருக்கும். ஒய் டோன்ட் யூ ட்ரை தட் மாதிரி. எனக்கு என்னென்னா சார், யூ ஷுட் பி அப்டேட்டட் இன் சப்ஜெக்ட், கீப் டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஷுட் ஆல்வேஸ் திங்க் அபவுட் அவர் யூனிவர்சிட்டி. நம்ம ராமச்சந்திராவில் படித்தோம், இந்த மாதிரி வாத்தியாருங்க இருந்தாங்க, அதனால நாங்கள் இந்த லெவலில் இருக்கோன்ற நினைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதாவது மருத்துவத்துறையில் சொல்லுவாங்க, மற்ற துறை மாதிரி இல்லை, நம்ம அப்டேட்டாகவே இருந்துட்டு இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றீங்க. கிரேட் டாக்டர். ஒரு நீண்ட நெடிய பயணம் இந்த அறுவை சிகிச்சை துறையில், அதுவும் ஒரு மருத்துவ கல்லூரி மாணவர்களை உருவாக்கக்கூடிய அனுபவம் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கொரோனா பேரிடர் ஆரம்பிச்சு மாணவர்கள் உருவாக்குறது, மாணவர்களுக்கான சிலபஸ் என்ன இருக்கு, ஒரு மருத்துவர் எப்படி எத்திக்கல் வேல்யூட இருக்கணும்னு பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. என் நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சேன். தேங்க்யூ சார். என்ன நேயர்களே, பேசும் தலைமையினுடைய தனித்துவம் அப்படின்னா அந்த துறை சார்ந்த அனுபவங்களை கொடுக்கறது. சில விஷயங்கள் ரொம்ப டெக்னிக்கலா இருந்தாலும் கூட அந்த துறையினுடைய நீண்ட நெடிய ஆழ அகலங்களை, அந்த அனுபவங்களை கொண்டு வருவது தான் பேசும் தலைமையினுடைய தனிச்சிறப்பாகவே இருக்கிறது. அப்படி வித்தியாசமான துறைகளை தேடி, வித்தியாசமான துறைகளின் ஆளுமைகளின் அனுபவங்களை தேடி பேசும் தலைமை பயணித்துக் கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.